ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டாக்ஸ். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ஸில் ரூம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஈவெண்ட்டாக மாற்றிட்டாங்க. உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் சரி, ஆகாட்டியும் சரி, இந்தியா மாதிரியான ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் ஒரு ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ஸில் தாராளமாக ரூம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சட்டத்திலே நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். அவங்களுக்கான அவேர்னஸ் வீடியோ மட்டும்தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தியாவில் ஹோட்டலில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தாவே போதும். நீங்கள் தாராளமாக ரூம் எடுத்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு நம்மளுடைய சட்டமே அனுமதி அளிக்குது. உங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கணும், ஆகக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு டிமாண்டும் கவர்மெண்ட் சைடு கிடையாது. இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா சேஃப்டி. உங்களுடைய சேஃப்டியை நீங்கள் தான் பார்த்துக்கணும். கவர்மெண்ட் எந்த விதத்துலையும் ரெஸ்பான்சிபிள் எடுக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற ஹோட்டல்ஸை சூஸ் பண்ணணும். அதுக்கு 5 ஸ்டார் இல்லை 4 ஸ்டார் இருக்கிற ஹோட்டல்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். ரெண்டாவது, ஹியூமனோட சைக்காலஜி எப்படி இருக்கும் அப்படின்னா சிட்டிக்கு அவுட் சைடில் இருக்கிற ஹோட்டல் தான் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக். சிட்டியோட ரேடியஸுக்குள்ளே 5 ஸ்டார் இல்லை 4 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற ஹோட்டலை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு இருக்கிற இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, நான் எந்த ஐடி ப்ரூஃபாக கொடுக்கணும் அப்படின்னு. உங்களுடைய ஆதார் கார்டே போதுமானது. அதில் டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அது உங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, உங்களுடைய அதில் ஃபோட்டோஸோ அட்ரஸ் இருக்கும். இது வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்காக. இதனால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா ஒரு பிரச்சனையும் வராது. கவர்மெண்ட்டே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க 18 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீ தாராளமாக ரூம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய ஜெராக்ஸை கொடுங்க. மறக்காமல் அவங்க வச்சுருக்க ரெஜிஸ்டரில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அங்கே போய் ஓவர் ஸ்மார்ட்டாக தப்பாக அட்ரஸ் எழுதுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களை மாதிரி 1000 கஸ்டமர்ஸாக அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ போலீஸ் வந்து விசிட் பண்ணி அதாவது ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட நீங்கள் ப்ராப்பரான உங்களுடைய டேட்டாவை தான் எழுதியிருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ரெண்டாவது, ஒரு நல்ல ஒரு ஹைஃபைவான ஹோட்டல்ஸில் வந்துக்கிட்டு போலீஸ் ரைடு அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயந்தான். ஸோ நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது. நீங்கள் பயப்படும் போது மட்டும்தான் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிறவங்க. ஸோ நீங்கள் தாராளமாக கேஷுவலாகவே இருக்கலாம். நம்பர் 3, ஹோட்டல்ஸில் கேமராஸ் இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேர் டவுட் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் ஹோட்டல்ஸில் கேமராஸ் இருக்கிறது கிடையாது. முக்கியமாக தமிழ்நாடு சைட்லலாம் அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது. நார்த்தில் தான் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகளை நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கேசஸும் இருந்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இல்லையா இல்லை அது வெளியே வரலையா அப்படின்னு தெரியல. ஸோ நீங்கள் உங்களுடைய சேஃப்டியை என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா நிறைய மொபைல் அப்ளிகேஷன்ஸே வந்துருச்சு. ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் அதாவது ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி சும்மா ரோமிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே ஈஸியாக டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடும். ஸோ உங்களுடைய சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த நம்ம இருக்கிற இடம் சேஃபாக அப்படிங்கிறத ஒன் டைம் என்ஷூர் பண்ணுங்கள். அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. இதுக்காக தான் சொல்கிறேன், நல்ல ரெப்புடேட்டடான 5 ஸ்டார் ரேட்டிங் இல்லை 4 ஸ்டார் ரேட்டிங் சிட்டிக்கு நடுவில் இருக்கிற ஹோட்டலை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அவுட் சைடில் இருக்கிற ஹோட்டலை சூஸ் பண்ணும்போது தான் இந்த கேமராஸ் இல்லை யாராவது உங்களை வந்து மிரட்டி உங்கள்கிட்ட பணம் பறிக்கிற மாதிரியான பிரச்சனைகளை உங்களால் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். உங்களுடைய சேஃப்டியை என்ஷூர் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அடுத்து, போலீஸ் வந்தாங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, போலீஸ் வர்றாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா கேஷுவலாக இருங்க. பதட்டமே படாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான ஐடி சப்மிட் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக ரெஜிஸ்டரில் என்ட்ரி பண்ணியிருக்கீங்க. எப்போது போலீஸுக்கு இன்னும் டவுட் அதிகமாகும் அப்படின்னா நீங்கள் பதட்டப்படும் பொழுது, அதாவது நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கிறதுக்கும் நீங்கள் சொல்கிற ஆன்சருக்கும் டிஃப்ரெண்ட் வரும்போது மட்டும்தான் போலீஸ் வருவாங்க. 100ல் 99% போலீஸ் ரைடு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஹோட்டல் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வரமாட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. அப்படியே வந்தாங்க அப்படின்னா கூட நீங்கள் கேஷுவலாக அவங்கக்கிட்ட ஆன்சர் பண்ணுறீங்க, ரொம்ப திமிராகவும் இல்லாமல் நார்மலாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி பிஸ்னஸ் வேர்ல்டில் இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயமாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. எல்லா இடத்துலையும் போலீஸ் ரைடு வர்றாங்க அப்படின்னா எப்படி பிஸ்னஸ் பண்ணுவாங்க? ஸோ சட்டத்தில் இருக்க ஓட்டையை பயன்படுத்தி தான் இந்த ஓயோ மாதிரியான நிறுவனங்கள் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ போலீஸ் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெப்புடேட்டான ஹோட்டல்ஸில் எல்லாம் உடனேலாம் ரைட் பண்ணிட மாட்டாங்க அந்த அளவுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஹோட்டலை எப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய சேஃப்டி இருக்குது. திரும்ப அதனால தான் சொல்கிறேன், நல்ல ரேட்டிங் இருக்கிற ஹோட்டலை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. அடுத்து, ஓயோவில் இருக்க பிரச்சனை என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் நேராக போகிறீங்க அப்படின்னா ரூம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ரூம் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஓயோவுக்கும் ஹோட்டல்ஸுக்கு இடையில கொஞ்சம் பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா ஓயோவோட வெப்சைட்டில் கம்மியான ப்ரைஸ் காட்டும், ஆனால் ரூமோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் மேரேஜ் ஆகாத 2 பேர் போகிறதுனால அங்கே கொஸ்டின்லாம் அதிகமாக கேட்க முடியாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம். இல்லை அப்படின்னா ஓயோவோட கஸ்டமர் கேரை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஓயோ ரூம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிமோட்டில் இருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு தெருவுக்கு நடுவில் இருக்கும், இல்லை ஒரு வீடாக இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைஜீன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு முன்னாடியை விட இப்போ இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓயோ ப்ரிஃபர் பண்ணுறத விட நேராகவே ஹோட்டல்ஸில் நல்ல ஹோட்டல்ஸ் போக ஆரம்பிக்கிறாங்க.
ஓயோவால் எப்படி இவ்வளோ பெரிய பிஸ்னஸை பில்டு பண்ண முடியுது அப்படின்னா சட்டத்தில் இருக்க சில ஹோட்டல்களை பயன்படுத்தி தான். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் 2 ஹவருக்குலாம் இவங்க ரூம் கொடுக்கறதுனால இவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 1 ஹவருக்கு 2 ஹவருக்கு ரூம் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓயோவை எடுக்கலாம். ஆனால் நல்ல ஹோட்டலை சூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதையும் தாண்டி நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்டு போகிறான், என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு போகிறா அப்படிங்கிறதுக்காக போகாதீங்க. உங்களுக்கு உண்மையாகவே தைரியம் இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா நீங்கள் போகலாம். மேரேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னாலும் போகலாம். ஸோ ஓயோவை தப்பான கண்ணோட்டத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பேர் அவங்களுடைய தேவைக்கு ஸ்டே பண்ணிவிட்டு போகிறது கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்கே போகிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. எந்த பிளேஸில் இருக்கீங்க, அந்த பிளேஸ் சேஃபான பிளேஸா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் லைஃப் அப்படிங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு பண்ணிட்டோம் அப்படின்னு திரும்பி யோசிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். அதற்கான ஆன்சரை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.